கன்னியாகுமரி மாவட்டத்தில் நியாய விலை கடைகளில் பயோமெட்ரிக் இயந்திரத்தில் கைரேகை பதியாததால் பொங்கல் பரிசு வாங்க முடியாமல் மக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வரும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கும் நிலையில் தமிழக அரசு சார்பில் தற்பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்த பொங்கல் பரிசு என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 581 நியாய விலை கடைகள், அதே போன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் செயல்படும் 135 என மாவட்டம் முழுவதும் 765 நியாய விலை கடையில் இன்றைய தினம் பொங்கல் பரிசு பொருட்கள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. மொத்தம் 5,77,849 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படும் நிலையில் ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் காலை முதல் அந்த பயனாளிகள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் திடீரென இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முகிலன் விளை பகுதியில் மாவட்ட ஆட்சியாளர், அதே போன்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் ஆகியோர் இணைந்து முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கடைகளிலும் அந்த பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்பட்டது. முதல் கட்டத்தில் ஒரு 10-15 நபர்களுக்கு அந்த பொங்கல் பரிசு என்பது வழங்கப்பட்ட பிறகு திடீரென அந்த பயோமெட்ரிக் இயந்திரத்தில் கைரேகை பதியவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் பயனாளிகள் காத்திருக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. இது குறித்து நாம் ஊழியர்களிடம் கேட்கும் பொழுது தொலைத்தொடர்பு சிக்னல் சரியாக கிடைக்கவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட நேரமாக சரியாக காலை 10 மணியிலிருந்து 10:30 மணி வரையிலும் வழங்கப்பட்டிருந்தாலும் அதன் பிறகு இதுவரை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக வழங்கப்படாமல் இருப்பதால் அந்த பயனாளிகள் அந்த கடை அருகிலே அமர்ந்திருக்கும் காட்சியும் நாம் தற்பொழுது பார்க்கலாம். பெரும்பாலான கடைகளில் அந்த டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களை வரவழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் பரிசு பொருட்கள் கிடைக்காததால் நீண்ட நேரமாக அந்த கடை பகுதியிலே அமர்ந்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் சரிதான், அதே போன்று தமிழக அரசும் உடனே இதன் கோளாறு என கண்டறிய வேண்டும் எனவும், தொடர்ச்சியாக தொலைத்தொடர்பு பிரச்சனை இருந்தால் அதனை சரி செய்ய ஒரு பொறியாளர் குழு அமைத்து உடனே அதற்கான நடவடிக்கை எடுத்து அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பயனாளிகள் தெரிவித்திருக்கின்றனர். காரணம், இந்த வெயில் அதிகரித்திருக்கும் நிலையில் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாத ஒரு சூழலில் பயனாளிகள் தவித்து வருகின்றனர். எனவே வரும் கால நேரத்தில் உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றனர். யுவராணி, நியாய விலை கடையில் பயோமெட்ரிக் வேலை செய்யாததால் பொங்கல் பரிசு வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளையும் முழு விவரங்களையும் வழங்கியமைக்க நன்றி ரமேஷ்குமார்.